தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். ஜூலி மற்றும் அவருடைய நண்பர்களுடைய கேஸ், அதாவது இந்த கிட்னி திருட்டு கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸை பற்றியும் அதை தாண்டி அருண் ஐபிஎஸ் அவருடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனராக நியமிக்கப்பட்ட மரியாதைக்குரிய அருண் ஐபிஎஸ் அவருடைய நியமனத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த ஆட்சிக்கு வாக்களித்தோம். எல்லாரும் வாக்களித்தது காரணம் இந்த கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது. ரசிகர்கள், ரசிகர் மன்றம் சார்பாக வாக்களித்தவங்க இவங்க மட்டும் வாக்களித்ததுனால இன்றைக்கி டிவிக்கு 108 தொகுதிகளில் ஜெயித்து ஆட்சியெல்லாம் இன்றைக்கி அமைக்கலை. பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இவங்களை மேனிப்புலேட் பண்ணி விஜய் அண்ணாவுக்கு நீங்கள் வாக்களிங்க, தயவு செஞ்சு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், பாட்டி, தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி தான் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸுக்கு வாக்களித்தவங்க எல்லாம் இன்றைக்கி டிவிக்கு வாக்களித்தாங்க. ஸோ இன்றைக்கி வாக்களிக்கும் போது இந்த ஆட்சி அமைஞ்சு உண்மையிலே ஒரு மாதம் கூட இன்னும் முடிவடையலை. இந்த ஒரு மாதம் கூட முடிவடையாத இந்த சிச்சுவேஷனில் பல விமர்சனங்கள் வருது. பல விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜோசியர் அமைச்சிங்க, சரி ஜோசியர் அமைச்சதுக்கப்புறமா திருப்பி அவரை வாபஸ் வாங்கிட்டீங்க, சரி அது ஓகே. செகண்ட் திங் உண்மையிலே சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லிட்டு ஒரு 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 படையை அமைக்கிறீங்க பெண்களோட பாதுகாப்புக்காக. இன்றைக்கி தான் அந்த படைக்கு ஒரு யூனிஃபார்ம்லாம் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல விஷயந்தான், யூனிக்காக தெரிகிறதுக்காக. அதையும் தாண்டி லஞ்சம் வாங்குகிற அரசு ஊழியர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அதையும் தாண்டி கல் குவாரிகள் மிக முக்கியமாக முன் வச்ச கோரிக்கை. கல் குவாரிகள் கிட்டத்தட்ட பல குவாரிகளை எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 குவாரிகளை மூடியிருக்கீங்க, தென்காசி மாவட்டத்தில் 18 குவாரிகளை மூடியிருக்கீங்க. இது மாதிரி பல கல் குவாரிகளுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ட்ரோன் ஷாட் மூலமாக எல்லாத்தையும் கண்காணித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். இன்டெப்த்தாக சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் ஒரு குவாரியில் கிட்டத்தட்ட 2000 அடிக்கு 2000 ஃபீட்டு, ஒரு ஃபீட்டுனா எவ்வளோ இருக்கும், இந்த 2000 அடிக்கு கீழே இன்டெப்த்தாக இல்லீகலாக மைண்ட் பண்ணி கற்களை எடுத்திருக்காங்க, நம்மளோட இயற்கை வளத்தை சுரண்டி எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ கண்காணித்து ஃபைன் போட்டு எப்படி நீங்கள் ஒரு பாஸ் இல்லாமல் இதை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணித்து நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதுக்கடுத்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுற இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அருண் ஐபிஎஸ் அவருடைய நியமனம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு. இந்த 2 விஷயத்தையும் மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறது எப்படின்னா, அந்த ஆட்சியிலே அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருந்தார். அவருக்கு மேலே முன் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, பல 100 கோடி அவர் முறைகேடு பண்ணி சம்பாரிச்சிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மர்டர் கேஸில் இவருக்கு பல விஷயங்களை உடந்தையாக செயல்பட்டிருக்காரு. செல்வபிரந்தை அவர்களுக்கும் சரி, பலர் இதில் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் இதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் சவுக்சங்கர் அவர்கள் கூட அதை பேசியிருந்தார். விஜய் அவர்களோட ஆட்சியில் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. ஆனால் அவர் இதை கன்சிடர் பண்ணணும், எப்படி அருண் ஐபிஎஸ் அவர்களை நீங்கள் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பாலுக்கு எப்படி பூனை பாதுகாவலராக இருக்க முடியும், அதே மாதிரி லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரி எப்படி லஞ்சம் ஒழிப்புத்துறைக்கு ஒரு டைரக்டரேட்டாக நீங்கள் உட்கார வைக்க முடியும்னு சொல்லிட்டு பல கேள்விகளை முன் வச்சுருந்தார். உண்மையிலேயே அப்படி இந்த அளவுக்கு குற்றப்பின்மணி கொண்ட நபராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ செய்திகள் இருக்குல்ல, இவ்வளோ செய்திகள் இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு நபரை நீங்கள் நியமிக்கும் போது அது மேபி உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா கூட இருக்கலாம். என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா, உண்மையிலேயே அருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியில் மாற்றத்திற்காக வந்த ஆட்சியில் மாற்றத்திற்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த டிவிக்கு ஆட்சியில், விஜய் அவர்களோட இந்த ஆட்சியில் உண்மையிலே நல்ல மாற்றம் நீங்கள் செய்கிறீங்கன்னா என்னோட சின்ன ஒரு கோரிக்கை தான். ஒரே ஒரு இந்த மாற்றத்தை மட்டும் பண்ணுங்கள். ஈடியால் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் நிரூபிக்கப்பட்ட வழக்கு, கே நேரு அவருடைய உள்ளாட்சித்துறையில் 2000 கோடிக்கு மேலே, மோர் தென் 2000 crores ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்ட ஊழல். நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி நிரூபிக்கணும் அப்படிங்களெல்லாம் கிடையாது. இடி ஆல்ரெடி சோதனை பண்ணி டிவிஹெச்ன்னு சொல்லிட்டு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மூலமாக இவங்க எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. எடுத்து இவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரையும் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு இவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு போன ஆட்சி இருந்தனால கைது பண்ணலை. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அருண் ஐபிஎஸ் அவர்கள் இதை கைது பண்ணலாம்ல. நீங்கள் இதை கைது பண்ணீங்கன்னு வைங்களேன், அரெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உண்மையிலேயே உங்கள் மேலே கேள்வி, இந்த மாதிரி இவர் லஞ்சம் வாங்கினது மூலமாக 500 கோடி கிட்ட சம்பாரிச்சிட்டாரு, பல பப்பை வச்சுருக்காரு, பல இந்த மாதிரி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பல முறைகேடுகளை பல விஷயங்களை செய்திகளை சொல்கிறாங்கல்ல. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே இந்த மாற்றத்திற்கான உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி மக்களால், அதாவது இந்த கட்சிக்காரங்களை தாண்டி நம்பி வாக்களித்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். ஓகே, வந்திருக்காங்க, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, கைது பண்ணியிருக்காங்க, பழைய ஆட்கள் எல்லாம் கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10 வயசு பெண் குழந்தைக்கு இப்போ சமீபத்தில் நடந்துச்சுல்ல கோயம்புத்தூரில்,
அது நடக்கிறதுக்கு முன்னாடி விளாத்திக்குளம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை இரவு நேரத்தில் ஒரு கொடூரமாக கொலை பண்ணுறான், அத்துமீறல் பண்ணி. அந்த 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 குற்றத்திற்கான தீர்ப்பு இப்போ தான் சமீபத்தில் நேற்று முன்தினம் வந்துச்சு. இரட்டை ஆயுள் தண்டனை, கடுமையான ஒரு ஆயுள் தண்டனை ஒரு தீர்ப்பை கொடுத்து அவனை உள்ள தள்ளி இருக்காங்க. நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் 10 வயசு ஒரு சிறுமியை இப்போது கொலை பண்ணல, செதைச்சி கொடூரமாக கொலை பண்ணல ஒரு 2 நாதாரிங்க, கார்த்தி, அதுக்கு அடுத்து குமார்னு சொல்லிட்டு 2 பேர் கொலை பண்ணானுங்கல்ல. இந்த 2 பேருக்கும் இப்போ வழங்கப்பட்ட தண்டனை என்னென்னா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்து இப்போ வந்து விசாரணை பண்ணி ஒருத்தனுக்கு மாவு கட்டம், இன்னொருத்தனை உள்ள தள்ளி இருக்காங்க. என்னோட மக்கள் நான் மட்டும் கிடையாது, மக்கள் எல்லாரோட கோரிக்கை என்னென்னா, உண்மையிலே இது வந்து ஆரம்ப கட்டனால எல்லாரும் கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. இல்லைன்னா போக போக மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. திமுக ஆட்சியில் எப்படி கொந்தளிச்சாங்களோ அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைங்களுக்கு இப்படி நடக்குது, பெண்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருவாங்க. இது ஆரம்பம் கட்டனால இப்போ எப்படி சண்முகம் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து டிவிக்கு ஆட்சிக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கய்யா, அவங்க நிரூபிக்கட்டும், மாற்றத்திற்காக வரேன்னு சொன்னாங்க, எல்லாம் நிரூபிக்கட்டும், நிரூபிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்லியிருந்தார், யார், ஸ்டாலின் அவர்கள். ஸோ சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், இப்போவே நீங்கள் விமர்சிக்காதீங்க, தயவு செஞ்சு அதை விமர்சனத்தை எல்லாமே விட்டுருங்க, அவங்களுக்கு டைம் கொடுப்போம். விசிக கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களாக தான் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து எந்த காலத்திலையும் டிவிக்கு ஆட்சி கவிழ்றதுக்கான சூழலை ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விமர்சிக்காதீங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அவங்களுக்கான டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஒரு குற்றம் நடக்கும்போது எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கொடுக்குற பதிலளிக்கிற விஷயம் என்னென்னா, கொழுக்கட்டை மாதிரி தூக்கி வாயில் கொடுத்து அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமிக்கிறது மூலமாகவும், அதை தாண்டி இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது நம்ம சைட்லேருந்து கடுமையான அந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நடக்கிறதே வேறு. காரணம் இந்த கேஸ் ஒட்டுமொத்தமாக யாரோட கையில் இப்போ போயிடுச்சுன்னா கவர்மெண்டோட கையில் போயிடுச்சு. கவர்மெண்ட் வர்சஸ் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸ் வரும். ஸோ கவர்மெண்ட் வர்சஸ் சோ அண்ட் சோ வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பிபி என்ன பண்ணியிருந்தாரு, இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருந்தார். இப்போவும் அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸில் இருக்குது. அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கும் தக்க தண்டனை, நல்ல தண்டனை, தூக்கு தண்டனை, கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது மக்கள் எல்லாருடைய விருப்பம். காரணம்னா மாற்றத்திற்காக வாக்களித்தோம். ஸோ இந்த நல்ல ஒரு மாற்றம் வேணுங்கிறது எல்லாரோட ஒரு கோரிக்கையாக இப்போ முன்வைக்கிறாங்க. சரி, இதை கொஞ்சம் பண்ணுங்கய்யா, பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பலர் என்னென்னா, ஏன் என்கவுண்டரில் போட வேண்டியதானே, என்கவுண்டரில் போட்டு தள்ள வேண்டிய, ஆனால் அதுக்கும் பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் வருவாங்க, எப்படி நீங்கள் பண்ணலாம், எப்படி தக்க விசாரணை. ஏன்னா பலர் என்னென்னா இவங்க அக்யூஸ்டே கிடையாது, சும்மா டம்மியாக அக்யூஸ்ட்டை பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு, ஏன்னா தக்க விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளி யாருங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான், விசாரணை முடிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தண்டனையே வழங்கப்படும் கோர்ட்டில். அது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மக்கள் அவங்கள உணர்ச்சி பூரமாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சுட்டு தள்ளுங்க, இது பண்ணுங்கள், தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தண்டனை வழங்கப்படும் போது தூக்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக முன்வைக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா டிவிக்கு அரசாங்கம், கவர்மெண்ட். ஸோ இது பண்ணணுங்கிறது மக்கள் எல்லாரோடைய விருப்பம். இப்போ கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து நடந்துச்சுன்னா உண்மையிலே கொந்தளிச்சிருவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், கொந்தளிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது உண்மையிலேயே நான் ஒரு கோரிக்கையாக, ஒரு ரிக்வஸ்ட்டாக மக்கள் சார்பாக, என் சார்பாக வைக்கணுங்கிறது நான் முன்வைக்கிறேன். அருண் ஐபிஎஸ் அவருடைய நியமனமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயத்துலையும் ஒரு கோரிக்கையாக தான் முன்வைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு சம்பவம் இருக்குது. போன ஆட்சியில் கடுமையாக முன் வச்ச விஷயங்கள் என்னெல்லாம் தெரியும்ல, லைக் வந்து டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அதையும் தாண்டி கிட்னி முறைகேடு, கிட்னி திருட்டு நடக்குது, அதையும் தாண்டி இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் கடுமையாக முன் வச்சு தான் லைக் வந்து டிவிக்கு ஆட்சியை பிடிச்சாங்க. அதில் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயெல்லாம் இனிமேல் நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, 2 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு மாதம் சம்பளம், நாங்கள்லாம் அரசு ஊழியர்கள், மாதம் சம்பளம் எவ்வளோன்னா 12,000 ரூபா. இந்த 12,000 ரூபாய் தாண்டி, இந்த 12,000 வச்சு எங்களோட குடும்பத்தை ஓட்ட முடியாது. நாங்கள் அதனால தான் சரி இவங்க சொல்கிற மாதிரி 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, அது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது கிம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் வாங்கிட்டு இருந்தோம். இனிமேல் நாங்கள் வாங்கவே மாட்டோம். தயவு செஞ்சு எங்களோட சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. காலிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த லோடை அடுக்கி வைக்கிறது, மொத்தமாக நிர்வாகம் பண்ணுறது, மொத்தமாக கணக்கு பார்க்குறது. அங்கே உங்களுக்கே தெரியும், டாஸ்மாகில் ஒரு கும்பல் எப்படி போய் அங்கே காத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கும்பல் போய் நிற்கும் போது எல்லாருக்கும் சரக்கை வாங்கி கொடுக்குறது, பில்லு போடுறது, எல்லாம் பண்ணுறதுங்கிறது. உள்ள எத்தனை பேர் நிற்பாங்க? 2லேருந்து 3 பேர் அதிகபட்சம் நிற்பாங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் நிற்பாங்க. இந்த 2 பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வழங்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 12,000 ரூபா.
இந்த 12,000 வச்சு என்ன எங்களுக்கு பண்ண முடியும்? தயவு செஞ்சு இந்த ஆட்சியில் நாங்கள் எதுவுமே 10 ரூபாயெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டாங்க, எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். தயவு செஞ்சு இந்த ஆட்சியில் எங்களோட சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த இந்த ஒட்டுமொத்த டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எவ்வளோ பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு 18,000 இல்லை 20,000 இல்லை 25,000 சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. ஏன்னா லைக் பல அரசு ஊழியர்களோட சம்பளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 60,000 1,00,000 சொல்லிட்டு 1,50,000 சொல்லிட்டு சாதா டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கவங்க, சாதா வேலைகளில் கூடியவங்க எல்லாம் அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. நாங்களும் ஒரு அரசு ஊழியர்கள் தானே. என்னதான் டாஸ்மாகில் வேலை பார்த்தாலும் இப்போ 700க்கு மேற்பட்ட கடைகளை நீங்கள் அடைக்கிறேன்னு சொல்கிறீங்க, அடைச்சிட்டு எங்களுக்கு மாட்டு வேலையை தான் தரேன்னு சொல்கிறீங்க. அப்போ மாட்டு வேலைக்கு போனாலும் நாங்கள் அரசு ஊழியர்கள் தான், இந்த வேலையில் இருந்தாலும் நாங்கள் அரசு ஊழியர்கள் தான், எங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஆட்சியில் நடக்காதுங்கிறத நம்புகிறோம். அதுக்காக தயவு செஞ்சு இந்த சம்பளத்தையும் கொஞ்சம் நீங்கள் கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், புண்ணியமாக போகும் இந்த மாதிரிப்பட்ட பாமர மக்களுக்கு. அதையும் தாண்டி இதே கோரிக்கையை தான் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ரிபன் மாளிகைக்கு வெளில போராட்டம் பண்ணும்போது முன் வச்சாங்க. தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க, கொடுத்தா எங்களோட வேலை போயிடும், அவன் வந்து ஹிந்திக்காரனையும் உள்ள வைப்பான், எல்லாரையும் உள்ள வைப்பான், எங்களுக்கு வேலை போயிடும், சம்பளத்தை எங்களுக்கு கூட்டி கொடுக்க மாட்டான், சம்பளத்தை எதுவும் கொடுக்க மாட்டான், அவன் கொடுக்குறது 10,000 12,000 13,000 தான் சம்பளம் கொடுப்பான். அரசு கீழே எங்களோட மெட்ராஸ், அதாவது வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 18,000 25,000 வரைக்கும் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இவன் வந்ததுக்கப்புறமா ஒட்டுமொத்த சம்பளத்தை எங்களுக்கு குறைச்சிட்டான், எப்போனாலும் எங்களை ஃபயர் பண்ணுவான், எப்போனாலும் எங்களை வேலையை தூக்கிடுவான்னு சொல்லிட்டு அந்த குமரில் தான் ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் போராட்டம் பண்ணாங்க. அவங்களும் சேர்ந்து தான் அவங்களுக்கு வாக்களித்தாங்க. அவங்களுக்குமான ஆட்சியும் அவங்களுக்கும் தக்க நல்ல ஒரு நிவாரணமும் கொடுத்து, அவங்களுக்கும் நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து, மறுபடியும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே கொண்டு வந்து அவங்களோட பணியை தொடர வைப்பீங்க, நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க. அதையும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம், ஒரு கோரிக்கையாக முன் வைக்கிறோம். ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி தான் போன ஆட்சியில் முன் வச்ச மிக முக்கியமான இன்னொரு கோரிக்கை என்னென்னா கிட்னி திருட்டு. அவங்க சொல்கிற மாதிரி கிட்னி முறைகேடு. இந்த கிட்னி முறைகேடு வழக்க உண்மையாக வந்து மதுரை ஹைகோர்ட்டோட ஆர்டருக்கு கீழே வந்து பிரேமானந்தா சின்ஹான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் தான் அதை விசாரிச்சுட்டு இருந்தார். வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸருக்கு தான் ஜூலி, அதாவது மரியானா ஜூலின்னு சொல்லிட்டு நம்ம புரட்சி பெண்மணி இருக்காங்கல்ல, ஜூலி அவர்கள் ஜல்லிக்கட்டு டைமில் 2016 வந்து மிகப்பெரிய லெவலில் புரட்சி பண்ணி நான் ஒரு புரட்சியாளர்னு சொல்லிட்டு காமிச்சு திருப்பி இந்த பிக் பாஸுக்குள்ளே போய் பல ட்ரோலு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாகி பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போ என்னென்ன விஜய் அண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல இதுக்கு வாடகை விட்டாங்களா என்னங்கிறது தெரில, அப்படியும் பல விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்படுது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஜூலி அவர்களுடைய எல்லா வீடியோஸையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது எல்லாம் போயிட்டு இருந்த டைமில் தான் ஒரு விஷயம் வந்து அழகாக சிக்குது. ஜூலி அவர்கள் வந்து கிட்னி முறையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜூலி அவர்கள் கிட்னி முறையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் யாரால் சொல்லப்பட்டுச்சுன்னா, டைரெக்டாக அந்த கிட்னியை வாங்கின வந்து டோனர்ஸ் இவங்க பக்கம் யாருன்னா ஜூலி அவரோட பக்கம் கிட்னியை கொடுத்த டோனர்ஸ், இந்த பக்கம் என்னென்னா கிட்னியை வாங்குறவங்க. ஸோ வாங்குறவங்களும் கொடுத்தவங்களும் 2 பேர் இருக்காங்க. நடுவில் மீடியேட்டர் யாருன்னா ஜூலி ப்ளஸ் அவங்களோட டீம். ஸோ இவங்க தான் மீடியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆதாரத்துடனும், சும்மா எல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த ஆதாரத்துடனும் சும்மா ஏதோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிறதெல்லாம் கிடையாது, வாங்கினவங்க கொடுத்தவங்களுடைய ஆதாரத்துடனும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம். என்னென்னா டேரெக்டாக சும்மா இங்கே பக்கத்தில் எதாவது ஸ்டேஷனில் போய் கொடுக்குறதுலாம் கிடையாது, டேரெக்டாக அவருடைய பிரேமானந்த சின்ஹா அவருடைய ஆஃபீஸ்க்கே ஒட்டுமொத்த பெட்டிஷனை அவங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி அமிச்சோம். அமிச்சது மூலமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். எடுத்திருப்பாங்க, இல்லை என்கொயரியாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே பண்ணலை. ஏன்னா போன ஆட்சியில் திமுக ஆட்சி இல்லை, ஏன்னா திமுக ஆட்சியில் தான் அவங்களுடைய திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய ஹாஸ்பிட்டலில் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அங்கே நடக்கும்போது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்கன்னு அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆட்சி மாறி இருக்குல்ல, ஆட்சியும் காட்சியும் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆட்சியிலையாச்சும் அனைத்து ஆதாரங்களுடனும் ஜூலி ப்ளஸ் அவங்களுடைய டீமான ஷர்மிளான்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பண்ணோம், ஒரு சமூக சேவை மாதிரி நாங்கள் பண்ணோம். சரி, இதில் ஜூலி இன்வால்வ் ஆகிருக்காங்களா, ஜூலிக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஜூலிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே உடந்தையாக இருந்ததும் குற்றம், செஞ்சதும் குற்றம், அதை தாண்டி அதை செய்கிறதுக்கு நடுவில் இருந்ததும் குற்றம், அனைத்தும் குற்றம். அனைத்துக்கும் ஜெயில் தண்டனை இருக்குது, ஃபைனு இருக்குது. இதில் ஒன்று கூட கொடுக்கலையே,
ஒன்று கூட அவங்களுக்கு இது வரைக்கும் வழங்கப்படலையே, விசாரணை கூட பண்ணல. அந்த அந்த ஜூலிங்கிறவங்க வந்து எனக்கு மேலே கேஸ் கொடுத்தாங்க. நான் ஏதோ அவதூறு பரப்புறேன்னா, நான் அவதூறு பரப்புறேன்னு சொல்லிட்டு என் மேலே வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் நாட்டில் நடக்கிற விஷயத்த பாருங்களேன். இந்த அம்மாவை இது வரைக்கும் விசாரணையே பண்ணல. ஸோ இந்த ஆட்சியிலையாச்சும் விசாரணை பண்ணி தக்க நடவடிக்கை எடுத்து ப்ரொசீட் பண்ணி ஜெயிலில் அடைப்பீங்க அப்படிங்கிறது நம்புகிறோம். காரணம் என்ன, கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடுங்கிறது சும்மா சிரிச்சிட்டு சொல்கிறது கிடையாதுங்க ஐயா. பள்ளிப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய பாதிக்கப்பட்ட விஷயம். கிட்னியை இழந்து ஏதோ கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டு இருந்தவங்க, சரி நம்மளோட கிட்னியை கொடுத்தா 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசையில் அந்த கஷ்டத்தில் ஒருத்தங்க கிட்னியை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் கொடுக்கப்பட்ட அந்த விஷயம் இன்றைக்கி வந்து எல்லாருமே இழந்து பணமும் கொடுக்கல, எதுவும் பண்ணல, எல்லாரையும் நடு ரோட்டில் விட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா அந்த மக்கள் வெளியே வந்தனால பள்ளிப்பாளையம் என்ற பகுதியில் ஈரோடு மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து ஆனந்தன் சொல்லிட்டு திமுகவை சார்ந்த ஒரு நபர் புரோக்கராக ஈடுபட்டாருங்கிறதும் வெளியே வந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் இப்போ ஜூலி சிக்கியிருக்காங்க. ஜூலி ப்ளஸ் அவங்களோட டீமான ஷர்மிளா. இவங்க ஷர்மிளா தான் மெயின் குற்றவாளி. அதை தாண்டி ஜூலி வந்து உடந்தை. அதையும் தாண்டி இன்னொரு கேஸில் ஜூலி மெயினான ஒரு தரகராக செயல்பட்டிருக்காங்க. அனைத்தும் ஆதாரமாக நம்ம இதுக்கு முன்னாடியே வெளியிட்டோம். வெளியிட்டதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட டோனாருக்கு ஜூலியோட நண்பரான அந்த பெண்மணி ஷர்மிளா அவர்கள் கால் பண்ணி மிரட்டின ஆடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, போன ஆட்சியில் அந்த வீடியோவை நம்ம பேசின மூலமாக மோர் தேன் 3-4 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. 30 லட்சம் 40 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அதிகாரிகளும் பார்த்துருந்தாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமாவும் நடவடிக்கை எடுக்கப்படலை. ஸோ இந்த ஆட்சியிலாச்சும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அது மூலமாக மக்கள் உண்மையிலே நாங்கள் மாற்றத்திற்கு வாக்களித்தோம், உண்மையிலே மாற்றம் நடந்திருக்குங்கிறத எந்த எதிர்கட்சிக்காரன் எவன் கேள்வி எழுப்பினாலும் மூஞ்சுக்கு நேராக சொல்லுவாங்க. பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மயிலாடுதுறையில் ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருந்தார், சுந்தரேசன் சொல்லிட்டு. இந்த டிஎஸ்பி அவர்களை போன ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6லேருந்து 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் இங்கே சாலிடாக இருக்கும். போன ஆட்சியில் டிஎஸ்பியாக மயிலாடுதுறையில் செயல்பட்டு இருந்த இவரை 56 வயசு இருக்கும். என்னென்னா, நேர்மையாக செயல்பட்ட ஒரே காரணத்தினால இவரோட வண்டியை பிடுங்கிட்டு ரோட்டில் நடக்க விட்டாங்க. அவரோட புகைப்படத்தை போட்டோன்னா உங்களுக்கு இவரை பார்த்தா தெரியும். ரோட்டில் நடக்க விட்டாங்க. வந்து அந்த மாவட்டத்தோட எஸ்பியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள், மயிலாடுதுறையோட எஸ்பியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாராம், உன் கை இப்படி இருக்கிறது வளைஞ்சி போனோம், இப்படி வளைஞ்சி போனால் மட்டும்தான் இங்கே நீடிக்க முடியும், அப்படி இல்லைன்னா நீடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரியை நேர்மையாக செயல்பட்ட ஒரே காரணத்தினால அந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் இங்கே அலைஞ்சி அங்கே அலைஞ்சி சம்பளம் எதுவும் போடாமல் கடைசியில் இவர் வந்து கோர்ட்டில் போய் போராடி கடைசியில் கோர்ட்டு ஆர்டர்னு கொடுத்தாங்கன்னா இவருக்கான சம்பளம் எல்லாத்தையும் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணணும், திருப்பி சர்வீஸில் நீங்கள் உட்கார வைக்கணும், எப்படி நீங்கள் வந்து இவரை சஸ்பெண்டில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி கடைசியில் சர்வீஸில் உட்கார வச்சாங்க. எங்கே உட்கார வச்சுருக்காங்க தெரியுமா, அவர் வந்து புலம்பி தள்ளுறாரு, கோரிக்கை மேலே கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு பெல்ஸ் பால்சியான்னு சொல்லிட்டு ஒரு நோய், அதாவது பாதி ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த பெல்ஸ் பால்சியான்ங்கிற ஒரு நோய் இருந்த போதிலும் என்னுடைய இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு அந்த கிரவுண்ட்ஸ்லையாச்சும் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கயா. நான் மயிலாடுதுறையில் இருந்தேன், குடும்பம் எல்லாருமே சென்னையில் இருக்காங்க, எனக்கு குடும்பத்தை 5 மாதம் ஆச்சு, நான் குடும்பத்தை பார்த்து என் பிள்ளைங்களை பார்த்து, என்னோடய வீட்டில் 85 வயசுக்கு மேலான முதியோர்கள் இருக்காங்க, என்னோடய அப்பா அம்மா இருக்காங்க, யாரையும் என்னால் பார்க்க முடியல. காரணம் என்னென்னா, எனக்கு என்கொயரின்னு போட்டு மாதத்துக்கு 5லேருந்து 10 வாட்டி ஊட்டி டு சேலம், சேலம் டு ஊட்டின்னு சொல்லிட்டு என்னை போட்டு அலைய வைக்கிறாங்க. ஊட்டியில் குளிரில் தூக்கி கொண்டு போய் இப்போ என்ன பனிஷ்மெண்ட் போட்ட மாதிரி இப்போ வந்து சர்வீஸில் போட்டிருக்காங்க. எனக்கு நீ எந்த துறையை வேணாலும் கொடு, நாயை மேய்க்கிற டாக் ஸ்குவாட் வேணால் கொடு, ஏன்னா தயவு செஞ்சு இந்த ஊட்டியில் குளிரில் மட்டும் போட்டு சாகடிக்காதுன்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை முன் வச்சார். இந்த ஆட்சியிலும் கோரிக்கைகளை முன் வச்சிட்ருக்காரு. இந்த மாதிரிப்பட்ட நல்ல நேர்மையான அதிகாரிகளை தயவு செஞ்சு திரு விஜய் அவர்கள் கண்டெடுத்து, இந்த ஆட்சியாளர்கள் கண்டெடுத்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா, முன்னுரிமை கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றினீங்கன்னா உண்மையிலே மக்கள் பாராட்டுவாங்க. என்ன ஒரு ஆட்சியாக இது, எந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்த அருண் அவர்களாக இருந்தாலும் போல்டான கைதுகளை பண்ணுறாங்க, போல்டான டெசிஷன் எடுக்கிறாங்க. என்னதான் சில குறைகளை சொல்லியிருந்தாலும், என்னதான் குற்றங்கள் நடந்தாலும், குற்றம் நடக்கிறது காரணமாக இருந்தால் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க.
என்னதான் போன ஆட்சியில் லைக் வந்து ஓரங்கட்டப்பட்ட ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியில் அவங்களுக்கு நல்ல பதவி உயர்வை கொடுத்து நல்லா அவங்களுக்கு வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல சட்ட ஒழுங்கு கொண்டு வந்திருக்காங்க. கனிம வளத்துறையை ஒட்டுமொத்தமாக கைக்குள்ளே வச்சுருக்காங்க. லைக் வந்து மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு இல்லீகல் மைனிங்கும் நடக்காத அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் வியந்து பார்ப்பாங்கல்ல. அடுத்து இன்னொரு 5 வருஷம் என்ன, 10 வருஷம் என்ன, இன்னும் 50 வருஷம் ஒரு நிரந்தர முதல்வராக அவங்கள உட்கார வைப்பாங்கல்ல. இது ஒரு கோரிக்கையாக தான் முன் வைக்கிறேன். தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கிற பக்குவம் மக்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா சும்மா பார்த்தோன்னா என்னடா இவன் விமர்சனம் பண்ணிருந்தான், இத்தனை நாள் வந்து இங்கே நடக்கிற நல்லது மட்டும் சொல்கிறான், இப்போ என்ன லைக் இந்த சின்ன சின்ன குறைகளெல்லாம் எடுத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சின்ன சின்ன குறைகள், இந்த வெள்ளை சட்டையில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்கும்ல, இந்த கருப்பு புள்ளி தான் எப்போவுமே பெரியதாக காட்டப்படும். ஏன் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கருப்பு புள்ளியாக இருந்தாலும் சரி, 2.5 வயசு பொம்பளை பிள்ளையோ இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது இடுப்பில் ஒரு ஏர் ஹோஸ்டரோட இடுப்பை கிள்ளிட்டான்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்ட திருவள்ளூர் மாவட்டத்தோட திமுக கவுன்சிலராக இருந்த பிரபாகரன் அவர்களை பெரிதுபடுத்தலை. எதிர்கட்சிகள் அதை தான் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தவறு செஞ்சாலும் எதிர்கட்சிகள் அதை தான் செய்வாங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிக்கே சின்ன தவறு செஞ்சாலும் சரி, எதிர்கட்சிகள் அதை தான் செய்வாங்க. ஸோ தயவு செஞ்சு கொழுக்கட்டை மாதிரி எடுத்து கொடுக்காதீங்க. இவங்களை நியமிக்கிறது மூலமாக இல்லை அவங்கள நியமிக்கிறது மூலமாக என்ன நியமித்தாலும் சரி, அதுக்கான மாற்று நாங்கள் செய்கிறோம். யாரை நியமித்தாலும் அதுக்கான மாற்றை நாங்கள் செய்ய தான் போகிறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணுவீங்கன்னு நம்பி தான் உங்ககிட்ட அதை கோரிக்கையாக முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்சளோ ஷேர் பண்ணுங்கள். கட்சியோட தலைமைக்காச்சும் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் தட்டி விட்டிங்க, கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா மக்கள் உண்மையிலே நிம்மதியாக இருப்பாங்க, மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓட்டு போட்டதுக்கு நம்ம புள்ள சொல்லி ஓட்டு போட்டதுக்கு நல்ல மாற்றம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி. செய்வீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.